18 மாத சட்ட போராட்டத்தின் பின் அமைதியாக விடைபெற்ற பெண் நீதிமன்ற அனுமதியுடன் கருணை கொலை நிறைவேற்றம். வன்கொடுமை மற்றும் உடல்நல பாதிப்புகளால் மனதளவில் உடைந்திருந்த ஸ்பெயினைச் சேர்ந்த நோலியோ காஸ்டிலோ தனது உயிரை மாய்த்து கொள்ளும் உரிமைக்காக தந்தையுடன் நீண்ட காலமாக நடத்திய சட்ட போராட்டத்தின் இறுதியில் நேற்று மாலை கருணை கொலை மூலம் அமைதியாக விடைபெற்றுள்ளார். பார்சிலோனாவைச் சேர்ந்த நோலியோ கடந்த 2022ஆம் ஆண்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இதனால் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல் காரணமாக அவர் தற்கொலைக்கு முயன்றபோது அவரது இடுப்பு கீழ்ப்பகுதி முழுமையாக செயலிழந்தது. நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன், எனது துன்பத்தை நிறுத்த விரும்புகிறேன் என கூறி கருணை கொலை மூலம் தனது உயிரை மாய்த்து கொள்ள அவர் அனுமதி கோரினார். நோலியாவின் தந்தை தனது மகளின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மகளுக்கு ஆளுமை குறைபாடு இருப்பதாகவும் அதனால் அவரால் சரியான முடிவை எடுக்க முடியாது என்றும் வாதிட்டார். கத்தோலிக்க திருச்சபை மற்றும் சில கிறிஸ்தவ அமைப்புகள் தந்தைக்கு ஆதரவாக நின்றன. துன்பத்திற்கு மரணம் தீர்வாகாது என்றும் அரசாங்கம் அவரை சரியாக பராமரிக்க தவறியதே இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சுமார் 18 மாதங்கள் நீடித்த இந்த வழக்கில் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் மற்றும் ஸ்பெயின் அரசியல் சாசன நீதிமன்றம் ஆகியவை நோலியாவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டன. ஒரு நபர் தனது மரணத்தை தீர்மானிக்கும் உரிமையை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. ஸ்பெயினில் கடந்த 2021ஆம் ஆண்டு கருணை கொலைச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அச்சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரு நீதிபதி தீர்ப்பளிப்பதற்காகவே நீதிமன்றம் வரை சென்ற முதல் வழக்கு இதுவாகும். மனநல பாதிப்பு மற்றும் உடல் ஊனம் ஆகியவற்றிற்கு இடையிலான ஒருவரின் சுய விருப்பத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.